போர் அப்படின்றது எப்பவுமே வலி நிறைந்த ஒரு விஷயமா இருக்கும். இந்த போர் உலக நாடுகளுக்கு மத்தியில் நடக்கிறதுக்கான காரணம் தங்களோட அதிகாரத்தை பறைசாற்றுறதுக்காகவும் தங்களோட கைதான் உயர்ந்து இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் தான் நடத்தப்படுது. இந்த போர்களால சாதாரண மக்களுக்கு என்ன நன்மை இருக்கு அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை. அந்த மக்களுக்கு இழப்புகள் மட்டுமே மிஞ்சி இருக்கு இந்த போர்களால. அந்த மாதிரி ரொம்ப வரலாற்றிலிருந்து அழிக்கவே முடியாத கொடூரங்களை நிகழ்த்தினதுதான் இந்த உலக போர்கள் அப்படின்றது. அதிலும் குறிப்பா இரண்டாம் உலக போர். இரண்டாம் உலக போர் நடந்ததுக்கு அப்புறமா நிறைய ட்ரீட்டிஸ், அதாவது அமைதியை கடைபிடிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய முன்னெடுப்புகள் உலக நாடுகளால எடுக்கப்பட்டுச்சு. அதையும் மீறி நிறைய இடங்கள்ல இப்பவும் போர் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அந்த இரண்டாம் உலக போர் அப்படின்றது மிகவும் வலி நிறைந்த ஒரு காலத்தின் சுவடாவே நம்ம மனசுல பதிஞ்சிருச்சு. அந்த மாதிரியான ஒரு சூழல்ல அந்த போரால வெறுமனே மக்களோட உயிர் போனது, அவங்களோட பொருட்கள் சேதமானது அப்படின்றது மட்டும் இல்லை. அதை தாண்டி அந்த இரண்டாம் உலக போருக்கு இன்னொரு முகம் இருந்திருக்கு அப்படின்றத இந்த ஊழின் அடிமையாக புத்தகம் நமக்கு சொல்லும். மரியா ரோசா ஹென்சன் அப்படின்றவங்க ஒரு கம்ஃபர்ட் விமனா எப்படி அவங்களோட வாழ்க்கை இருந்தது அப்படின்றத பத்தி அவங்க எழுதியிருப்பாங்க. இந்த ஊழின் அடிமையாக அப்படின்ற புத்தகம் எம் ரிஷான் ஷெரீப் அவர்களால தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இந்த புத்தகத்துல மரியா அவங்களோட கதையை எழுதியிருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்தது, எப்படி முடிந்தது அப்படின்றத எழுதியிருக்காங்க. இரண்டாம் உலக போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களோட அம்மாவோட வாழ்க்கை எப்படி இருந்ததுன்றத பத்தி எழுதியிருப்பாங்க. இந்த சமூகத்துல பெண்களுக்கான நிலை எப்படியாப்பட்டது அப்படின்றத உணர்த்துற மாதிரி இருக்கும் இந்த புத்தகம். ரொம்ப குறிப்பா போர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா போரால் அதிகம் பாதிக்கப்படுவது பெண்களும் குழந்தைகளும் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். அந்த மாதிரி இந்த பெண்களும் குழந்தைகளும் எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத இந்த புத்தகத்துல குறிப்பிட்டிருப்பாங்க. இன்னொன்னு, இந்த கம்ஃபர்ட் விமன் அப்படின்றவங்க யாரு அப்படின்றதுக்கான ஒரு அழுத்தமான பதிவா இந்த புத்தகம் இருக்கு. ஏன்னா ஜப்பான் நாடு அவங்களோட ராணுவ வீரர்களின் செக்ஷுவல் டிசைரை தணிக்கிறதுக்காக வெவ்வேறு நாடுகள்ல இருந்து பெண்களை பிடிச்சிட்டு கம்ஃபர்ட் ஸ்டேஷன் அப்படின்ற இடத்துல வச்சு அந்த ராணுவ வீரர்களை அவங்கள பாலியல் வன்புணர்வு செய்யறதுக்கு அனுமதிச்சாங்க. அந்த மாதிரி பிலிப்பைன்ஸ் நாட்டில இருந்து பிடித்து கொண்டு செல்லப்பட்டவங்க தான் மரியா ரோசா ஹென்சன். இந்த மரியா அந்த கம்ஃபர்ட் ஸ்டேஷன்ல இருந்தப்ப தினமும் 20-30 பேருக்கு மேல ராணுவ வீரர்கள் கியூல நின்று அவங்கள பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்காங்க. இதுக்காக ஒரு சிஸ்டமாவே அந்த ஜப்பான் அரசாங்கம் செயல்பட்டு இருக்கு அந்த டைம்ல அப்படின்றத இந்த புத்தகத்துல பதிவு பண்ணியிருப்பாங்க. இவங்க மட்டும் இல்லாம கொரியா நாடா இருக்கட்டும், தைவானா இருக்கட்டும், இந்தோனேஷியா, இந்த மாதிரி வெவ்வேறு நாடுகள்ல இருக்கிற வெவ்வேறு எண்ணிக்கையில இருக்கிற பெண்களை ஜப்பான் அரசாங்கம் பிடிச்சிட்டு அந்த ராணுவ வீரர்களுக்கு இரையாக்கி இருக்காங்க. இதுதான் இந்த புத்தகம் நம்ம படிக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயமா இருக்கும். எந்த அளவு கொடூரமா பெண்கள் நடத்தப்பட்டிருக்காங்க அப்படின்றதுதான் இந்த புத்தகத்தோட நம்ம படிச்சு நம்ம வெளியே வரும்போது நம்ம புரிஞ்சுக்கிற விஷயமா இருக்கும். மரியா அவங்களோட வலியையும் கஷ்டங்களையும் இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. இதை படிக்கும்போது உலக நாடுகள் அதிகாரத்துக்காக என்னென்னவெல்லாம் செஞ்சிருக்காங்க, அந்த டார்க் சைடு என்னென்னவெல்லாம் இருந்திருக்கு அப்படின்றதுதான் இந்த புத்தகம் நமக்கு உணர்த்துற விஷயமா இருக்கும். வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே கண்டிப்பா படிச்சு பாருங்க. இந்த ஊழின் அடிமையாக அப்படின்ற புத்தகம் ஒரு மறுக்க முடியாத அழுத்தமான வரலாற்று ஆவணம் அப்படின்றதுதான் இந்த புத்தகம் நம்ம படிக்க வேண்டியதுக்கான முக்கியமான தேவை அப்படின்னு தோணுது. நன்றி.